ஆஃபீஸில் வந்து விசாரிக்கிறாங்க. சீதா தான் வந்துட்டு திருடிட்டாங்க. அவங்க தான் அந்த பணத்த கட்டணும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஆனா வந்து சீதா வந்து எதுவுமே இல்ல. நான்லாம் அதெல்லாம் திருடல அப்படின்ற மாரி சொல்றாங்க. முத்து வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி தான் அப்படி கண்டுபிடிக்கிறான்னு தெரியல. முத்து வந்து பேசாம அருணுக்கு பதிலா முத்து வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸரா வந்திருக்கலாம். ஏன்னா வந்துட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, முத்து தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. அப்படி இல்லன்னா மீனா தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்ற மாரி தான் வந்துட்டு கொண்டுட்டு போறாங்க. அது மாரி முத்து கரெக்ட்டா அந்த ஆட்டோக்காரர் தான் அந்த வேலைய செஞ்சிருப்பாரு. எனக்கு என்னமோ ஆட்டோக்காரர் மேல சந்தேகம் இருக்கு. அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோக்காரர வந்து போய் விசாரிக்கிறாங்க. மடக்கி பிடிச்சுறாங்க. ஆனா, அவரும் உண்மைய ஒத்துக்கிறாரு. ஏதோ கடன் பிரச்சனையில வந்து நான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்ற மாரி. ஒரு வழியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முத்து வந்துட்டு சீதா வந்து காப்பாத்திர்றாரு. அருணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அது எப்படி வந்து முத்து வந்து எல்லா விஷயத்துலயும் கரெக்ட்டா பண்றான். எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. அன்னைக்கு நான் மாட்டும்போது முத்து வந்தான். இன்னைக்கு நீங்க மாட்டும்போது அதே இடத்துக்கு மீனா வராங்க. அது எப்படி கரெக்ட்டா ஆட்டோக்காரர் வந்து அவன் வந்து அவன் வந்து கரெக்ட்டா பண்றான் அப்படின்ற மாரி. மாமா அப்படிதான். அவங்க எல்லாமே நல்லது நினைப்பாங்க அப்படின்ற மாரி சீதா மறுபடியும் வந்து மனசு மாரி மீனா கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அருணுக்கு வந்து பிடிக்க மாட்டுது. இப்பதான் வந்துட்டு இவள சரி கட்டி வந்துட்டு கொண்டு வந்தோம். மறுபடியும் இந்த முத்து வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கெடுத்து விட்டுறானே அப்படின்ட்டு அந்த மாரி வந்து கோவப்படுறாரு. ஆனா மீனாவுக்கு ஒரே சந்தோஷம். அதாவது தங்கச்சி வந்துட்டு முத்து எப்படியாவது நம்ம அம்மாவுடைய தொழிலையும் இவர் தான் காப்பாத்தி குடுத்தாரு. இப்ப நம்ம தங்கச்சிக்கும் இவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நம்ம குடும்பத்துக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி வந்துட்டு மீனா வந்துட்டு வீட்ல ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சீதா வந்துட்டு டவுட் வந்து அருண் வந்து சந்தேகத்த கிளப்பி விட்டாரு. சீதா வந்துட்டு வீட்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க அம்மாகிட்ட. எப்படிதான் மாமா கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்ப சீதாவோட தம்பிக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும். ஆட்டோக்கார் தான் திருடினாரு அப்படின்றத முத்து வந்து மறைச்சுருவாரு. ஆனா வந்து சீதாவோட தம்பி சத்யா பார்த்தீங்க அப்படின்னா, சீதாட்ட சொல்லிருவாரு. மாமா பத்தி உனக்கு என்ன தெரியும்? அந்த பணத்த திருடுனது யார் தெரியுமா? நீ ஆட்டோல போனியே அந்த ஆட்டோக்காரர் தான். அந்த ஆட்டோக்காரர் மாமாவுக்கு தெரியுமா? எதா இருந்தாலும் அவர சந்தேகப்படாதீங்க. அவர் நம்ம குடும்பத்துக்கு பார்த்து பண்றாரு. ஆனா நமக்கு தான் நன்றியே இருக்க மாட்டுது. அந்த ஆட்டோக்காரர் திருடினத வந்துட்டு அவர் குடும்ப கஷ்டத்துக்காண்டி மாமா வந்து மறைச்சுட்டாங்க. அதுவுமே மாமா நல்லது தான் பண்ணாரு அப்படின்ற மாரி. உடனே சீதா வந்துட்டு நான் தான் மாமாவும் உட்காந்து சந்தேகப்பட்டேன். அவருடைய பேச்ச கேட்டுட்டு நான் வந்து இந்த மாரிலாம் பண்ணியிருக்க கூடாது. அ அப்படின்ற மாதிரி நான் போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாட்ட போயிட்டு முத்துட்டயே மன்னிப்பு கேட்குறாங்க. அப்படி